நற்செய்தியானது அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து முதலிலே ஒரு பாடலை பாடுவோம். ஆவியானவரே அன்பினாவியானவரே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருள்ளோம். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்டில் கூடிய காண்போர் அனைவரும் ஜெகன்மாதாவை நினைவு கூர்ந்து அவருக்கு முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்துள்ள ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஜெகன்மாதா கூடிய ஆசிரியத்தை புனிதப்படுத்துவாராக. ஆமென். பாடுங்க.
ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தால் இனி எல்லாம் நலமே. ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நமது ஆண்டவரின் ஆலயம் செல்வோம், வாசல் நமக்காக திறந்துள்ளதே. அவரின் வார்த்தைகள் நல்வாழ்வு கனிகள், வாழ்வோர் பேறு பெற்றோர். ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலி புனித ஜெகன்மாதாவுடைய பெருவிழாவை, பங்கு குடும்ப விழாவை, பங்கு திரு அவையினுடைய விழாவை சீரும் சிறப்புமாய் கொண்டாட இன்றைக்கு நாம் இந்த முதல் நாளில் ஒன்றாக கூடி அன்னையினுடைய புனித கொடியை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இப்பொழுது உயரே பறக்க நாம் அதை அனுமதித்திருக்கிறோம். இதனுடைய அடையாளம் நமது உள்ளங்களெல்லாம் மண்ணுலகையே பார்த்து கொண்டில்லாமல் விண்ணகத்தையும் ஆண்டவர் தருகின்ற நிலை வாழ்வையும் அழியா வாழ்வையும் அன்னை மரியின் மாட்சிமை மகிமை நமக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அன்னை மரி ஒரு கலங்கரை தீபம். அவர்களை நாம் பார்த்து கொண்டிருந்தால் போதும், அவர்களுடைய செயல்முறைகளை கவனித்தால் போதும், அவர்கள் பேசிய இறை வார்த்தைகளை கேட்டால் போதும், இவைகளெல்லாம் நம்மை அவருடைய அன்பு மகன் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில், விடுதலையில், அவருடைய அன்பில், அவருடைய வாழ்வில் நிறைவாக பங்கு பெற நம்மை அழைத்து செல்லும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கொடையைத்தான், அந்த கலங்கரை விளக்கத்தைத்தான் அன்னை ஆண்டவர் இயேசு நம் மீட்பர் நமக்கு கொடையாக தந்து இதோ உன் தாய் என்று தாரை வார்த்தார். அந்த தாயினுடைய விழாவை இன்றைக்கு சிறப்பிக்கின்ற இந்த முதல் நாளில், இந்த நாளை சிறப்பிக்க நமது அழைப்பிதழை ஏற்று வந்திருக்கின்ற தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய வல்லத்தில் இருக்கின்ற புனித சவேரியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை சூசை அருள் அவர்களையும்,
அவருடைய துணை பங்கு தந்தை அருள் தந்தை அன்புராஜ் அவர்களையும் நமது பங்கின் சார்பாக வருக வருகவென வாழ்த்தி வணங்கி இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்ற விழாவையும் கொண்டாடுகிறது. வாழ்க்கையில் நமக்கு தெரியும், ஒரு சாதாரண ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் ஒவ்வொரு நாளும் அத்தனையும் மாறுகிறது. குறிப்பாக நமது உடலில் அத்தனையும் மாறிக்கொண்டே இருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, புதிய அணுக்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதன் அடிப்படையில் உடல் மட்டுமல்ல, உள்ளமும் ஆன்மாவும் உருமாற வேண்டும், இயேசுவாக மாற வேண்டும், அன்னை மரியாளாக மாற வேண்டும் என்ற அந்த அற்புதமான சத்தியத்தை நினைவுபடுத்தி இன்றைக்கு திரு அவை இந்த பெருவிழாவையும் கொண்டாடுகிறது, இந்த விழாவை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த அருமையான திருப்பலியை நமது இந்த திருப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நமது பங்கு முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம், நமது குடும்பங்களையெல்லாம் ஒப்புக் கொடுப்போம், நமது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், நமது எண்ணங்கள், இயக்கங்கள், கருத்துக்கள் அத்தனையும் இங்கே ஒப்புக் கொடுத்து அந்த ஆண்டவர் நமக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் தந்து தொடர்ந்து நமது பங்கு ஒரு மாடல் பங்காக, ஒரு அருமையான சமூகமாக விளங்க வேண்டும் என்று வேண்டி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இந்த தூய திருப்பலியை தகுதியுடன் ஒப்பு கொடுக்க அதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடம் இப்பொழுது மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகவே எப்பொழுது கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமலை இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே, வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம்
ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் ஆட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வேத்துக முறையில் முன்னறிவித்து உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த உம் திருமணி குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 9 முதல் 10 வரை மற்றும் 13 முதல் 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவே. சுகராகும் நீ இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே.
அழகின் இமையில் இனிதாய் எதிலும் புதிதாய் தோன்றுவே. நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. அருகில் அமரும் இதயம் தந்தால் சுயத்தை இழக்கிறேன். புவியில் விழுந்த விதையாய் உலகில் விருட்சம் தேடுவேன். நீயும் இல்லை என்றால் நானும் இல்லையே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. மேகமாய் பொழியும் அருளும் நீ, நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ. தினந்தோறும் வாழ்த்துவே சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத நீர் சுனையாகவே கவினூறு பாடுவே. விண்ணிலிருந்து வந்த இக்குரலொளியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 2 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கொடியேற்ற திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இறை வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்பாக அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையை, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நல்ல நாளிலே இந்த திருவிழா கொடியேற்ற திருப்பலியானது நல்ல முறையில் நடந்தேற நல்லதொரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அவற்றுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த பங்கிலே இருப்போருடைய உடல் நலத்திற்காகவும் ஆன்ம நலனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக அமைய வேண்டி உம் பாதம் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிற அன்னை மரியாவினுடைய அந்த வாழ்க்கை அவர்களது வாழ்விலே பதிந்து புரிந்து கொண்டு அன்னை மரியாவை போல அவர்களும் வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அருளும்படியாக இவர்கள் அனைவரையும் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
அனைவரும் கண்களை மூடியவர்களாக நான் பாடுகின்ற பாடலை தியானித்த வண்ணம் கேளுங்கள். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பினே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமும் வந்தாலும் நான் பின் திரும்பினே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமும் வந்தாலும் நான் பின் திரும்பினே. அன்பு ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற இவர்களை உமது வலது கரத்தினாலே பிடித்து வழிநடத்தும்படியாக அன்னை மரியா இவர்களுக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதங்களை பெற்று தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பானது அன்னை மரியா குடும்ப தாய்மார்களின் முன்மாதிரி என்ற ஒரு சிந்தனைகளே சிந்திக்க இருக்கிறோம். அந்த முன்மாதிரி என்கிற அந்த வார்த்தையை மட்டும் சற்று ஆழமாக சிந்திக்கலாம். திருப்பலிக்கு முன்பாக நான் இங்கு தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பங்கு தந்தையிடம் கேட்டேன், இது பங்கு ஆலயமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஃபாதர், இந்த பங்கு தானாகவே உருவானது. இது பங்கு கோயில்னு யாரும் அறிவிக்கலை, ஆனால் மக்களுடைய வருகையை பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து இந்த பங்கு தானாகவே உருவானது. எப்படி மக்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருந்திருப்பார்கள்? பங்கு தந்தையர்கள் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்கள். ஆலயத்திற்கு வந்து ஜெபம் செய்திருப்பார்கள், ஆலயத்திலே திருப்பலியை நிறைவேற்றியிருப்பார்கள், ஆலயத்திலே பல நாண காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருப்பார்கள். எனவேதான் பங்கு தந்தையர்களை பின்பற்றி அவர்களை ஒரு முன்மாதிரியாக கொண்டு இந்த ஆலயம் இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக ஒரு பங்காக வளர்ந்திருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க பங்கு தந்தையர்களுடைய அருத்தந்தையர்களுடைய முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றியதனாலே, அன்னை மரியாள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்ததினாலே இந்த பங்கானது எந்த அளவுக்கு வளர்ந்து திருவிழா கொண்டாடி மகிழுகிற அளவுக்கு அன்னை மரியா நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதற்கு நன்றியாக தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஆண்டு விழாவாக, குடும்ப விழாவாக, பங்கு விழாவாக நாம் கொடியேற்றி திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியா குடும்ப தாய்மார்களின் முன்மாதிரி என்ற ஒரு தலைப்பிலை சிந்திக்கிற பொழுது குடும்ப தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். விவிலியத்திலே பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அன்னை மரியா குடும்பமாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். அன்னை மரியா குடும்பமாக ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். அன்னை மரியா குடும்பமாக இயேசுவோடு ஜெபம் செய்திருந்திருப்பார்கள். அன்னை மரியா குடும்பமாக ஆண்டவர் இயேசுவை வளர்த்தெடுந்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளிலே பங்கெடுத்து இருந்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர் விடுகிற பொழுது அன்னை மரியா ஆண்டவரோடு உடன் பயணிக்கிறார். ஆண்டவர் உயிர்த்த பிறகு சீடர்களோடு ஒன்றாக இருந்து ஜெபம் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக அன்னை மரியா நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பிலிருந்து இறப்பு முதல் உயிர்ப்பு வரை நமக்கு முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு இடர்கள் வந்தாலும் சரி, தன் மகனை விட்டு ஒருபோதும் பிரியக்கூடாது, இந்த குடும்பமானது எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற
ஒரு சிறிய எண்ணத்திலே நல்ல பண்பினை அன்னை மரியா நமக்கு விட்டு செல்வதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறிய சண்டை வந்துவிட்டால் யாரும் யாரு கூடயும் பேசுறதில்ல. ஏதாவது ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, என்னைய இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டோம், தாய் தந்தையிடம் பேசுவதில்லை, தந்தை தாயிடம் பேசுவதில்லை, பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசுவதில்லை. இப்படியாக உறவுக்குள்ளே ஒரு முறிவானது ஏற்படுகிறது. ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்விலை பார்க்கிற பொழுது குடும்பமானது எப்போதும் ஒன்றித்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சமூகம் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அழைத்து செல்லுகிறது. பெற்றுக்கிற வரைக்கும் பெற்றுக்கிட்டு பெற்ற பிறகு அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கிளிகள் அன்பு செய்தன, காதல் செய்தன. அதற்கு இந்த சமூகம் இட்ட பெயர் லவ் பேர்ட்ஸ் என்று பெயரிட்டது. அந்த 2 கிளிகளையும் ஒரு கயிறினாலே கட்டி வைத்து அழகு பார்த்த சமூகம் இதற்கு திருமணம் என்று பெயரிட்டது. அந்த 2 கிளிகளையும் ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து வைத்து அழகு பார்த்த சமூகம் இதற்கு குடும்பம் என்று பெயரிட்டது. அந்த 2 கிளிகளும் கூண்டுக்குள்ளே இருந்ததனாலே ஒன்றை ஒன்று சண்டை போட்டு கொண்டது. இதற்கு கலாச்சாரம் என்று கட்டளையிட்டது. இந்த 2 கிளிகளும் கூண்டுக்குள்ளே இருந்ததனாலே ஒரு குட்டியை பெற்றெடுத்தது. இதற்கு இந்த சமூகம் வாரிசு என்று பெயரிட்டது. இப்படியாக இந்த 2 கிளிகளும் தனது குட்டிக்காக தன் வாழ்வையே இழந்தது. ஆனால் இந்த குட்டி கிளியோ வளர்ந்த பிறகு தனது பெற்றோரை விட்டு பறந்து சென்றது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொண்டு விட்டு நாம் பறந்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம், நன்றியை மறந்து விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி இருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு அப்படி இருக்கவில்லை. சூசையப்பர் அப்படி இருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள், ஒன்றித்து வாழ்ந்தார்கள், ஒரே குடும்பமாக இருந்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் முன்மாதிரியாக இருக்கிறது. பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அன்னை மரியா அனைவருக்கும் சமமாக இருந்ததாக பார்க்க முடிகிறது. அனைவரையும் ஒரு தாயாக அவர் நமக்கு தாரை வார்த்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எந்தவித பாகுபாடும் யாருக்கும் அவர் காட்டவில்லை. அன்னை மரியாவுடைய ஆலயத்திலே நாம் பார்க்கிறோம், ஏராளமான கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள், ஏராளமான பிற மத சகோதர சகோதரிகள் வருகிறார்கள். அன்னை மரியாள் நினைத்திருந்தால் கிறிஸ்தவர்கள் மட்டும் என்கிட்ட வாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி செய்யவில்லை. அனைவரையுமே தன் தாயாக அவர் ஒப்பு கொடுத்தார். இதுதான் நமக்கு ஒரு முன்மாதிரி. யாருக்கும் பாகுபாடு காக்காமல் இருந்ததை நாம் பார்க்க முடியுது. இதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பாக இருக்கக்கூடியதாக நான் பார்க்கிறேன். இன்னும் சிறப்பாக பார்க்கிற பொழுது இந்த வேறுபாடு காட்டக்கூடாது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம். நைஜீரியா நாட்டிலே ஒரு மிஷனரியானவர், ஐரோப்பிய நாட்டு ஃபாதர், பல வருடங்களாக அந்த நைஜீரியா நாட்டிலே ஒரு கிராம பங்கிலே பணி செய்கிறார். அப்படி பணி செய்கிற பொழுது ரொம்ப காலமாக பல வருடங்களாக அந்த கிராமத்திலே இருப்பதனாலே அந்த பங்கு தந்தை மக்களிடம் மக்களாக ஒன்றித்து விடுகிறார். எல்லாரும் சகஜமாக பழகுறாங்க, ஒரு தந்தையை போல பார்க்கிறாங்க. இப்படியாக பழகுகிற பொழுது ஒரு நாள் அந்த தந்தையினுடைய நண்பர் அமெரிக்கா நாட்டிலிருந்து வருகிறார். அப்படி வருகிற பொழுது அந்த நைஜீரியா நாட்டு அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. நம்ம கிராமத்துக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரை போய் தொட்டு பார்க்குறாங்க, ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, நடனம் ஆடுகிறார்கள். இப்படியெல்லாம் செய்கிறதை பார்த்த இந்த பங்கு தந்தைக்கு ஒரே ஆச்சரியம். என்ன வெள்ளைக்காரரை இவங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்ப்பா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த பையன் சொல்கிறான், நாங்கள் ஒரு வெள்ளைக்காரரை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேட்குறாரு, இதில் என்ன ஆச்சரியம், நானும் வெள்ளைக்காரன் தானே, நானும் ஐரோப்பிய நாட்டிலேருந்து தானே வந்திருக்கிறேன், உங்கள் கூட தானே இவ்வளோ வருடங்களாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் உங்களை ஒரு வெள்ளைக்காரராக பார்க்கவில்லை, நீங்கள் எங்களில் ஒருவராக தான் உங்களை பார்த்தேன், உங்களை இப்படி வேறுபடுத்தி நாங்கள் பார்க்கவில்லை. இதை தான் அன்னை மரியாவும் செஞ்சாங்க. நம் எல்லாரையும் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டார்கள், யாரையும் அவர் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. இதை தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இதற்கு அன்னை மரியா செய்த ஒரே காரியம் என்ன?
ஒரே செயல் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது கடவுளோடு அவர்கள் ஒன்றித்திருந்தார்கள். கடவுளோடு அன்னை மரியா ஜெபம் செய்தார்கள். எனவேதான் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு செயலை நமக்கு செய்ய முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய பணி வாழ்விலை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பணிக்கு சென்று விட்டு வந்த பிறகு தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஜெபித்தார். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்கிறாரு. விடிய காலையில் ஜெபிக்கிறாரு, மதிய வேளையில் ஜெபிக்கிறார், இரவு வேளையில் ஜெபிக்கிறார், இரவு முழுவதும் ஜெபித்தார் என்று விவிலியத்திலேயே வாசிக்க பார்க்கிறோம். இதுதான் ஒரு பவர் பிரேக். இதுதான் அன்னை மரியா எடுத்தாங்க. ஒரு வலிமையான ஒரு இடைவெளி அவருக்கு தேவைப்பட்டது. என்ன அப்படின்னா ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறது, ஜெபம் செய்கிறது. ஜெபம் செய்கிற பொழுது நாம் எப்படி செய்ய வேண்டும்? நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறைவசனம் 1 சொல்லுகிறது, நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய வேண்டிய கடமையாக விசுவாசமாக இருக்கிறது. இதுதான் அன்னை மரியா செஞ்சாங்க. விசுவாச தளர்ச்சி அவர்களுக்கு ஒருபோதும் இல்லை. இதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு முன்மாதிரி. இப்படிப்பட்ட முன்மாதிரிகளை அன்னை மரியா நமக்கு பல்வேறு விதத்திலே நமது வாழ்விலே கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் ஜெபம் செய்கிற பொழுது நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகிற பொழுது நாம் ஏராளமான வேண்டுதல்களை அடுக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும், நல்ல படிப்பு வேணும், கடன் பிரச்சனை தீரணும், நல்ல வரன் அமையணும், அடுக்கிக்கிட்டே போகிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? 24 மணி நேரமும் ஆண்டவர் நற்கருணை வடிவிலே ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், கிறிஸ்தவ பண்பு நலன்களை நீங்கள் கடைபிடியுங்கள். என்ன அந்த பண்பு நலன்கள்? அன்பு, நீதி, ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி, பகிர்தல். இப்படிப்பட்ட நல்ல பண்பிலே நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். இப்படியாக நாம் வளருகிற பொழுது நாம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருப்போம். அன்னை மரியா நமக்கு முன்மாதிரியாக இருப்பது போல அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்வதை நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வு மூலம், நம்முடைய செயல்கள் மூலம் நாம் அதை பிறருக்கு எடுத்து காட்ட முடியும், அதை வாழ்வாக்க முடியும். அப்படிப்பட்ட வரத்தை வேண்டி தொடரும் இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். நல்லாயின் இயேசு இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக. எல்லோரும் எழுந்து நின்று நமது தேவையான மன்றாட்டுக்களையும் கடவுளுடன் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் வாழ்வளிக்க வந்த நல் உணவான இயேசுவின் வழியில் மக்களை வழிநடத்தும் நல்ல பணியாளர்களாக அயராது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள், மக்கள் பணி செய்வோர், அதிகாரம் கொண்டிருப்போர் ஆகிய அனைவரும் உண்மையான மக்கள் பணியாளர்களாக தன்னலமின்றி பணியாற்ற நல்லாவி தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களை வாரி வழங்கும் இறைவா, இன்றைய நாளில் புனித ஜெகன்மாதாவின் திருவிழாவை கொண்டாட கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ளும் மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அன்னையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற வேளையில் எம் உள் உணர்வுகள் அனைத்தையும் தந்து தொடர்ந்து எம் பங்கையும் எம் மக்கள் செய்கின்ற தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித ஜெகன்மாதா பங்கு திருவிழாவின் முதல் நாளில் பங்கு மக்களுக்காக ஜெபித்து ஆசிர்வதிக்க வந்திருக்கும் அருள்பணி சூசை அருள்பணி அன்புராஜ் அவர்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்துடன் மக்கள் பணி ஆற்றிட வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகின்றோம். அதை கேட்டருளும். கருணை கடலாம் எம் இறைவா, எம் அண்டை மாநிலம் கேரளாவில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவின் காரணமாக எம் மக்கள் எத்தனையோ பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுடைய ஆன்மா நித்திய சாந்தி அடையவும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் உமது இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து மீண்டும் புது தெம்போடும் புத்துணர்ச்சியோடும் எழவும், அவர்கள் வாழ்வு மேம்படவும் நிவாரண பணியில் ஈடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோபிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் உம்முடைய எழுப்பிந்த மன்றாட்டுக்களுக்கு நீர் கருணையுடன் கனிவுடன் விசாரித்திருளும். இன்று புனித ஜெகன்மாதா கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டு திருப்பலியை உமக்கு ஒப்புது ஜெபிக்கின்ற இந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அறக்கருத தொட்டு ஆசீர்வதித்திருளும். இவர்கள் அனைவருக்கும் இவருடைய குடும்பங்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் அருள்வளங்களையும் நற்சுகத்தின் நல்வாழ்வையும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எல்லா நலன்களையும் என்னால் பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை அறிஞ்சுகின்றோம். ஆமென். மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கின்றேன். ஆபேல் தந்த பலியென எனில் சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஏழை விதவை தந்தது போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனங்கள் தருவதுதான் நீ விரும்பும் பலியாகும். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். அன்புக்குரிய எங்களுடைய இந்த பழி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம் ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொழியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொழியால் தொடங்கச் செய்தார். இவ்வாறு தாம் சீடர் உள்ளங்களிலிருந்து சிலுவை பற்றி இடர்களை அகற்றினார். தலையாக தம்மிடம் வேத்துக முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றலும் இந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பாளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மிது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம்மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனித தந்தையர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடு இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஏதோ இறைவனில் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனத்தில் வர நாங்கள் கேட்டவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து. இது இறையாட்சி விருந்து, நம்மை உறவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து. திரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திரும்பி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்த வாழ்வருளும் விருந்து. வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறைவாகை வாழ்வாக ஆற்றல் தரும் விருந்து. இருள் சூழும் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இறைவாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழ் பயணத்திலே ஒளியூட்டும் விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. இரவாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து. கிறிஸ்துவின் ஆத்மமே, என்னை
என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது பங்கினுடைய திருவிழா முதல் நாள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இந்த நாளை இறைவன் நமக்கு தந்து அருள் பொழிந்து ஆசீரால் நிரப்பி அவரது உறவிலே நம்மை நனைத்து அன்னை மரியைப் போல பயணிக்க அழைத்திருக்கிறார். இந்த அற்புதமான நாளை இந்த நாளில் இன்றைக்கு நமக்கென வந்து தஞ்சை மறைமாவட்டம் வல்லம் பங்கில் இருக்கின்ற புனித சவேரியார் ஆலயத்தினுடைய பங்கு தந்தை, என் அன்பு மைத்துனர் அருள் தந்தை சூசே அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை நமது பங்கின் சார்பாக அன்போடு தெரிவித்து இந்த பொன்னாடையை நமது பங்கின் துணைத் தலைவர் அனுபவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தந்தையோடு சேர்ந்து உழைக்கின்ற புதிய குரு, இப்போ 2 வருஷம் ஆச்சா சாமி, முதலாம் ஆண்டு பணி பள்ளத்தில் ஏற்று இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அருள் தந்தை அன்புராஜ் அவர்கள். அவர்களும் இப்பொழுது இன்றைக்கு நல்லதொரு அருமையான மறையுரையை தந்து நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்து ஜெபிக்க அழைத்து ஜெபிக்க வைத்து, பிறகு நாம் வேண்டும் 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 என்று கேட்கிறோம். ஆண்டவரிடம், ஆண்டவரே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா, கேட்குறோமா என்று சொல்லி அன்னை மாதிரி எப்படி கேட்டிருப்பாங்க, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டிருப்பாங்க. தாயாக இருந்து தன் மகனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டிருப்பாங்களே, என்னப்பா வேணும், என்ன வேணும், உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டு கொடுத்து அவருக்கேற்ற தாயாக வந்தவர்கள் தான் நமது அன்னை என்று சொல்லி சிறப்பாக ஒரு மறைவுரை தந்தார்கள். அவர்களுக்கும் நமது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இந்த நமது பங்கினுடைய பொருளாளர் திருவாளர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். நாளைக்கு 2ஆம் நாள் நவநாள். நாளைக்கு மறையுரை கருத்தாக எடுக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு குடும்ப தாய்மார்களுக்கு முன்மாதிரி அன்னை மரி என்று சிந்தித்தோம். நாளைக்கு குடும்ப தந்தையர்களுக்கு வழிகாட்டி அன்னை மரி என்று சிந்திக்க இருக்கிறோம். நம்மை வழிநடத்த வர இருக்கின்றவர்கள் அருள்பணி புதிய குரு ஃபாதர் பிரகாஷ், உதவி பங்கு தந்தை புனித தெரசால் ஆலயம் கிராப்பட்டியிலிருந்து நாளைக்கு வருவார்கள். நாளைக்கு சிறப்பிக்கின்றவர்கள் வழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித ஜூலியானா அன்பியும் புனித ஜீவமாதா அன்பியும் மகளிர் அமைப்பினர். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது எல்லோரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஜெகன்மாதாவுடைய நவநாள் இப்பொழுது பாடப்படும். சேர்ந்து உருக்கமாக வேண்டுவோம். விண்ணக மன்னக அரசியாக மாசில்லாமல் உருப்பவித்த புனித ஜெகன் மாதாவே, படைப்பு முழுமைக்கும் தாயானவளே, அகிலத்தை ஆளும் அரசியின் தாயே, ஆதி முதல் நிகரற்ற தூயவளாய் பிறந்த புண்ணிய சீலியே, எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய புனித மாதாவே, மிகவும் மதுரமுள்ள புனித கன்னிகையே, ஜெகன் மாதாவே, இறைவனின் தாயே, உமது
திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைத்துலக மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்டதையும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் நினைத்து உம்மோடு அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி புகழ்ந்து வணங்குகின்றோ. அகில உலகிற்கும் ஆனந்தம் தருகின்ற ஜெகன்மாதாவாகிய அற்புத அரசியே, உம்மை தேடி வந்த அனைவருக்கும் தயாபரியான தாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, பரிதவிப்போருக்கு ஆதரவே, எங்கள் பங்கின் பாதுகாவலியே, அடியவர்களாகிய எங்களுக்கு ஆதரவே, உம்மை நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருப்பவளே, எல்லா வகையான சகாயங்களையும் எங்களுக்கு செய்து சகல சோதனை பொல்லாப்பு தீமையிலிருந்து உமது வேண்டுதலினால் எங்களை விடுவித்து உம்முடைய திருக்குமாரனுடைய சமூகத்தில் இடம் பெற்று தந்து நாங்கள் நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்க உம்மை மிகுந்த நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றோ. அருள் நிறைந்த மாதாவே, மூவொரே இறைவனின் தூய்மையான லீலியே, மண்ணுலக விண்ணுலக அரசரை ஈன்றெடுக்கவும் அவரை பாலூட்டி வளர்க்கவும் பேறு பெற்ற அன்னையே, உம்முடைய வரங்களை எங்கள் ஆன்மாக்களிலும் பொழிந்து எங்களை வழி நடத்தியருளும். எங்கள் குடும்பங்களின் மேலும் எங்கள் ஒவ்வொருவரின் மேலும் இரக்கம் கொண்டு உமது வல்லமையான மன்றாட்டினால் எங்களை எல்லாவித மனித தீமையிலிருந்து விடுவித்து உமது ஞானத்திலும் உறுதியான ஒழுக்கத்திலும் நிறை வாழ்விலும் வளர உமது அன்பையும் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்தருளும் தாயே. மேலும் உலக கஷ்டங்களில் சிக்குண்டு தவிக்கின்ற எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட செய்வீராக. நிரந்தர சகாயங்களை வாரி வழங்கும் ஜெகன் மாதாவே, விஷ பூச்சிகள், தொற்று நோய், மின்னல், இடி, நெருப்பு, புயல் காற்றிலிருந்தும் எதிரிகளின் பகையிலிருந்தும் திருடர்கள் கையிலிருந்தும் எங்களை காத்தருளும். மிகவும் அன்புள்ள தாயே, இந்த குடும்பத்தின் மக்களை ஆதரியும். அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் துணையாயிருந்து திடீர் சாவினின்றும் அனைத்து பாவக்கரையிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும் தாயே. இவ்வுலகில் நாங்கள்
இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்போதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும். எங்கள் அடைக்கலமே, ஆதரவே, அன்பு தாயே, ஜெகன் மாதாவே, வாழ்க வாழ்க. உம் திருமகனின் உண்மை சீடர்களாய் வாழ்ந்து இறைவனின் மகிமைக்காக நாங்கள் எங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள வழிகாட்டி உடன் பயணித்தருளும் தாயே. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த இனிய மாலை பொழுதிலே என்னையும் என்னோடு இணைந்து பணிபுரிகின்ற எனது பாசமிகு உதவி பங்கு தந்தையும் அன்போடு அழைத்து உங்கள் பங்கின் பாதுகாவலியான ஜெகன்மாதாவுடைய திருக்கொடியை புனிதப்படுத்தி கொடியேற்றி ஒப்பற்ற திருப்பள்ளியாக அந்த கல்வார் பள்ளியை உங்களுக்காக ஒப்புதி ஜெபிக்க வாய்ப்பளித்த எனது மைத்துனரும் பாசமிகு பங்கு தந்தையுமான அருட்தந்தை பிரிட்டோடிலார் அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பங்கின் வளர்ச்சி குறித்து பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பங்கு மென்மேலும் வளர்ச்சி அடைய வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காகவும் எங்களது பங்கு மக்களுக்காகவும் எங்கள் பங்கிற்காகவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெகன்மாதா இயேசு தாய் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய். நம்ம எல்லாம் அன்பு செய்கின்ற ஒரு அன்பின் தாய், தியாகத்தின் தாய், நம்முடைய துன்ப நேரங்களிலே துணை நிற்கின்ற ஒரு தாய், நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கின்ற ஒரு தாய், நம்ம எல்லாம் தேற்றுகின்ற ஒரு தாய், நமக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கின்ற ஒரு தாய், நம்முடைய தேவையெல்லாம் கடவுளிடம் மருமகன் இயேசுவிடம் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி பெற்றுத்தருகின்ற ஒரு தியாகத்தின் தாய். இந்த தாயுடைய விழாவைத்தான் நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த தாயின் மீது நாம் உண்மையான ஆழமான நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தால் நமது வாழ்க்கையிலே மழை போல் துன்பங்கள் வந்தாலும் பனி போல் மறைந்துவிடும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. எனவே அந்த ஜெகன்மாதா மீது நாம் உண்மையான பக்தியும் ஆழமான நம்பிக்கொண்டு வாழ முயல்வோம். அந்த தாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொழியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெகன்மாதாவே எம் பங்கின் காவலியே, ஜெகன்மாதாவே எம் பங்கின் காவலியே, உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகின்றோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உம்மை வணங்கி வாழ்த்தி போற்றுகிறோம், மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். எம் குரல் கேளும் அம்மா, ஜெகன்மாதாவே எம் பங்கின் காவலியே,
வாழ்வின் விளக்கானாய் நம்பிக்கையில் சுடரானாய் ஞான வாழ்வின் விளக்கானாய் நம்பிக்கையின் சுடரானாய் வாழ்வு கடலின் கலங்கரை தீபமானாய் வாழ்வு கடலின் கலங்கரை தீபமானாய் நிறைவாழ்வை